பெற்றது. அவர்கள் இரவு அணிவகுப்பில் அங்கிருந்து வெளியானார்கள். அந்த இரவில் they heard whispers, எங்களை வேண்டாம், எங்களை வேண்டாம். ஒருபோதும் அவர்கள் திரும்ப முடியாத நிலைக்கு போட்டுக்கொள்ள வைத்ததற்குப் பிறகு அந்த சோகம் பதுக்குக்கியின் மனதில் வைத்திருந்தது. அவர்களுக்கு ஒரு மடி முன்னால் கண்ணை திறந்தபோது அவர்கள் வெறுமையான ஆவியில் நின்றனர். அதில் ரங்கா வெள்ளைத் துணியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். சிதிர்சிதறாகவும் வலி செய்யும் கண்ணோட்டத்துடன் பிராரம்பிக்கின்றார். என்னை விட்டுச் செல்லுங்கள் என்று அவர் அரசியல் பேசினார். அந்த இளைஞர்கள் தப்பிக்க முடியாமல் ஒரு சகோதரனை தொலைச்சனர். மற்றவர் உரையும் திரும்பி விலகினாம். அவர்கள் உயிர்ப்பு இருந்தவரை தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆவியின் வெறியுடைமை அவர்கள் பின்னால் இருக்கும் வரையில் ரங்கா அவர்களை கரித்துவிட்டான். அப்போது கிராமத்து மக்கள் தங்களுக்குள் உணர்ந்தனர். ரங்கா நாங்கள் மறந்தோம், இப்போது என்ன செய்வோம் என்று